மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் வராமல் தடுக்கக்கூடிய எளிமையான ஒரு 3 முக்கியமான மூச்சு பயிற்சி. இந்த சுவாசத்தை சுத்தப்படுத்தக்கூடிய, சுவாச பாதையை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த மூக்கு துவாரத்திலிருந்து, நேசல் கேவிட்டியிலிருந்து, தொண்டைக்குழியிலிருந்து, குரல் வளையிலிருந்து, மூச்சுக்குழல், கிளைக்குழல், நுண்கிளைக்குழல், காற்றுப்பை வரை நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய எளிமையான 3 முக்கியமான மூச்சு பயிற்சி. கற்றுக்கலாமா? இதை செய்தால் நிச்சயமாக எந்த ஒரு நோய் கிருமிகளும் நம்மளை அண்டாது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது கட்டாயமானது. முதல் பயிற்சி. அதாவது ஏன் அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு மூச்சு பயிற்சி தெரியுமே, பிராணாயாமம் நான் டெய்லி செய்கிறேனே, காலையில் செய்வேனே, ஈவினிங் செய்வேனே, இந்த இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடுறது, வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடுறது, அது அல்ல. எடுத்தவனே உட்காந்து இடது பக்கம் இழுத்து வலது பக்கமும், வலது பக்கம் இழுத்து இடது பக்கமும் என்று சொல்லக்கூடிய நாடி சுத்தி செய்தால் அது முழுமை பெறாது. முதலில் சுவாச பாதையை சுத்தப்படுத்த வேண்டும், நுரையீரலை சுத்தப்படுத்த வேண்டும், கபாலத்தை சுத்தப்படுத்த வேண்டும். கடைசியாக தான் இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய நாடி சுத்தி என்று சொல்லக்கூடிய பிராணாயாமா செய்ய வேண்டும். புரியுது இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சுவாச பாதையை சுத்தப்படுத்தக்கூடிய முதல் பயிற்சி என்ன அப்படின்னா, மூச்சை நன்றாக இழுத்து வேகமாக வெளியிடுவது. எப்படி? இப்ப செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த தாடை அப்படிங்கிறது இந்த ஸ்டர்னம் நெஞ்செலும்புல டச் ஆகணும். மூச்சை இழுத்துக்கிட்டே மேல பேக்ல போயிட்டு நல்லா பெண்ட் பண்ணி வேகமா சக்குன்னு மூச்சை வெளியில விடணும். பாருங்க. புரிஞ்சுச்சா? அதாவது தாடையிலிருந்து மூச்சை நன்றாக இழுத்து மேல போய் வேகமா பொஸ்குன்னு விடணும். வேகமா மூச்சை வெளியில விடணும். இதுல தொடக்கத்திலிருந்து முடிவு வர நாக்க மடைக்கு மேல் அன்னத்தில் வச்சிருக்கணும், வாய் மூடி இருக்கணும், வாயில மூச்சு இழுக்கவும் கூடாது, விடவும் கூடாது. பாருங்க. புரிஞ்சுச்சா? இத குறைந்தது 15 தடவை அல்லது 30 தடவை செய்யணும். செஞ்சு 1 நிமிஷம் கண்களை மூடி மூச்சை நன்றாக இழுத்து விட்டு அமைதியா இருக்கணும். அடுத்து 2வது பயிற்சி. இப்ப 2வது என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கபாலபதி. ஃபர்ஸ்ட் செஞ்சது பஸ்திரிகா, சுவாச பாதையை சுத்தப்படுத்துறதுக்கு. இப்ப கபாலத்தை சுத்தப்படுத்தக்கூடிய 2வது பயிற்சி கபாலபதி. இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய கையில இந்த மோதிர விரலையும் கட்டை விரலையும் புரிஞ்சா? இன்ஹேல்ல எக்ஸேல் மட்டும். இந்த எக்ஸேல் மட்டும் எப்படி செய்யறது அப்படின்னா, சாதாரணமா 1 சைடு மூக்கு அடைச்சு ஒரு பக்கமா இத ஃபாஸ்டா செய்யணும். இதை கீழே குனிஞ்சு செய்யக்கூடாது, நிமிந்து நேரா செய்யணும், கவனமா செய்யணும். கண்களை 1/3 க்ளோஸ் பண்ணிக்கிட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இதை செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த முகத்தில் இருக்கிற கபாலத்தில் மண்டை ஓட்டில் இருக்கிற சைனஸ் பள்ளங்களில் இருக்கிற நீர் திவலைகள் அனைத்தும் வெளியேறி கபாலத்துக்கு இரத்த ஓட்டம், மூளை நரம்புகளுக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அப்ப முதல்ல நுரையீரலை சுத்தப்படுத்திட்டோம், கபாலத்தை சுத்தப்படுத்திட்டோம். கடைசியா இப்பதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பயிற்சி, தொண்டைக்குழியை சுத்தப்படுத்துவது. ஏன்னா நம்ம உடம்புல வலது பக்கம் வரக்கூடிய சூரிய நாடியா இருக்கும், இடது பக்கம் வரக்கூடிய சந்திர நாடியா இருக்கட்டும், இது மையத்தில் ஓடுற சமான நாடி, 3மே சந்திக்கிற இடம் தொண்டைக்குழி. இந்த தொண்டைக்குழியில் தான் நோயை உருவாக்குற கிருமிகள் தங்கி இருக்க முடியும். 1. 2வது கீழே அடிவயிற்றுல கீழே இருக்கிற மலக்குடல் அங்கே தங்கி இருக்கும். இந்த தொண்டைக்குழியிலிருந்து வைரஸ் கிருமியா இருக்கட்டும், பாக்டீரியா கிருமிகளா இருக்கட்டும், வெளியேற்றக்கூடிய மிக மிக அற்புதமான மூச்சுக்குழலை சுருங்கி போய் விடாமல், மூச்சு திணறல் வராமல், உயிர் காபத்து வரவிடாமல் தடுக்கிற நிறைவான இந்த தொண்டைக்குழியை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. இது டாக் பிரீத் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தில். அதாவது மூச்சை நன்றாக பஸ்திரிக்கா மாதிரி நல்லா இழுத்து பஸ்திரிக்கா மாதிரி வேகமா விடணும். ஆனா மூக்குல இல்ல, வாய் வழியா விடணும், நாக்கு வெளியில நீட்டி. இப்ப செய்யறேன் பாருங்க.
இது மாதிரி 15 தடவையிலிருந்து 30 தடவை செஞ்சீங்கன்னா தொண்டைக்குழியில் இருக்கிற கபம் எல்லாம் அரிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடும். உணவுக்குள்ளர் மூச்சுக்குள்ளர் நல்லா சுருங்கி விரியும். அங்கே கிருமிகள் எதுவும் தங்க முடியாது, வெளியேறிவிடும். இந்த 3 பயிற்சிகளை செய்யாமல் நாம் நாடி சுத்தி, அதாவது இடது நாசியில் இழுத்து நிறுத்தி வலது நாசியில் வெளியிடுவது, பிறகு வலது நாசியில் இழுத்து நிறுத்தி இடது நாசியில் வெளியிடுவது என்று நாடியை சுத்தப்படுத்தக்கூடிய, இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த பிராணயாமா என்ற நாடி சுத்தியை அதை நிறைவாக செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த 3 பஸ்திரிகா வேகமாக வெளியிடக்கூடியது, கபாலபதி லெஃப்ட் டு ரைட் செய்யக்கூடியது, அடுத்து நாம் செய்யக்கூடிய டாக் பிரீத், இந்த 3ஐயும் செஞ்சீங்கன்னா சுவாசப்பாதை சுத்தமாகி நுரையீரல் வலிமை பெறும். நிச்சயமாக மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்படாது. அதன் பிறகு நாடி சுத்தி என்று சொல்லக்கூடிய இடது நாசியில் இழுத்து வலது நாசியில் விடுவது, வலது நாசியில் இழுத்து இடது நாசியில் விடுவது. ஓகே, இந்த பயிற்சியை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பலகீனமாக இருந்தால், எனக்கு ரொம்ப பலகீனமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, சந்தேகம் இருந்தால் 2 hours once, ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தாலும் 2 hours once செய்யலாம். இல்லைன்னா 4 hours once, காலை மதியம் மாலை இரவு என்று ஒரு நாளைக்கு 4 தடவை செஞ்சாலும் போதுமானது. இதை 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் செய்யலாம். இதுக்கெல்லாம் நேர காலம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த மூச்சு பயிற்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை யார் வேணாலும் செய்யலாம். தனியாக உட்காந்து செய்யுங்க, குரூப்பாக வேண்டாம். ஏன்னா நீங்கள் வெளியிடக்கூடியது மற்றவங்க மேலே பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால தனியாக உட்காந்துக்கங்க, ஒரு டவல் ஒன்று விரிச்சுக்கோங்க, வரக்கூடியதை சிந்தி தொடச்சிருங்க, அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இது ரொம்ப ரொம்ப கட்டாயமானது. இந்த எளிமையான 3 மிக முக்கியமான மூச்சு பயிற்சி கட்டாயம். என்னுடைய மொபைலில் செல்ஃபி கேமராவில் இந்த வீடியோ எடுத்ததுனால இடது கை வலது கை மாறி வந்திருக்கும். அது ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாம் யூஸ் பண்ணுறது வலது கை தான். இதில் ஆக்சுவலாக இதுதான் வலது கையாக உங்களுக்கு தெரியும். வலது கை தான் நம்ம பயன்படுத்தணும், இடது கை பயன்படுத்தக்கூடாது. மூக்கில் நம்ம நாடி சுத்தி யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் செய்யுங்க, தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. வாழ்த்துக்கள்.